இதயம் கனிந்த பணிவான வணக்கம் அன்பர்களே. பகவத்கீதையை சிம்பிளாக புரிஞ்சுக்க குரு அருளும் இறையருளும் வேண்டி தோங்குவோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 6லேருந்து ஸ்லோகம் 30, 31, 32. முதல்ல ஸ்லோகம் 30. யோ மாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் சமயி பஷ்யதி தஸ்யாஹம் ந பிரணஷ்யாமி சச்சமே ந பிரணஷ்யதி. இதோட அர்த்தம், யார் ஒருவர் காணும் எல்லாவற்றிலும் என்னை காண்கிறாரோ, என்னில் அனைத்தையும் காண்கிறாரோ, அவர் என்னை ஒருபோதும் பிரிவதில்லை, நானும் அவரை விட்டு ஒருபோதும் பிரிவதில்லை. அடுத்து ஸ்லோகம் 31. சர்வபூதஸ்திதம் யோ மாம் பஜத் ஏகத்வமாஸ்திதः சர்வதா வர்த்தமானோபி சயோகி மயி வர்த்ததே. இதோட அர்த்தம், என்னுள் ஐக்கியமாகி எல்லா உயிரிடத்துள்ளும் உயிராய் உறைந்திருக்கும் என்னையே வழிபடும் யோகி இவ்வுலகில் எத்தொழில் செய்து கொண்டிருந்தாலும் என்னுள் வசிக்கிறார். அடுத்து ஸ்லோகம் 32. ஆத்மௌபம் ஏன சர்வத்ர சமம் பஷ்யதி யோர்ஜுன சுகம் வாயதி வா துக்கம் சயோகி பரமோ மதஹ. இதோட அர்த்தம், அனைத்து உயிரினங்களின் இன்ப துன்பங்களையும் தனதாகவே பாவித்து அனைவரிடத்தும் சமத்துவத்தை காணும் யோகி எல்லாரையும் விட உயர்ந்தவராக கருதப்படுகிறார். இப்போ இந்த ஸ்லோகங்களோட விளக்கத்தை சிம்பிளா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். இறைவனின் படைப்பான பிரகிருதிங்கிற இயற்கையில் பல வகையான வெரைட்டி, டைவர்சிட்டி, பன்முகத்தன்மை உண்டுன்னு நமக்கு தெரியும். அதில் பல வகையான வித்தியாசங்கள், வேறுபாடுகள், டிஃபரன்சஸ் இருக்கிறதையும் நாம் பார்க்குறோம். உதாரணத்துக்கு டைவர்சிட்டி இன் நேச்சர்னு எடுத்துக்கிட்டோன்னா, மலை, மடு, ஏரி, குளம், ஆறு, கடல், புல், பாசி, மரம், செடி, கொடி, பூ, பழம், மிருகம், பறவை, பாம்பு, புழு, பூச்சி, மீன், மனிதன், இப்படி ஊர்வன, பரப்பன, நடப்பன, ஓடுவன, நீந்துவன, மிதப்பன, இப்படி எத்தனை இயற்கையின் பிரமிக்க வைக்கும் படைப்புகளுங்க. ஒவ்வொன்றுலையும் எத்தனை வகை வித்தியாசம் இருக்கு. டிஃபரன்சஸ் பிட்வீன் ஈச் அதர். விதவிதமான டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மர வகைகள், பூ வகைகள், பழ வகைகள், மீன் வகைகள், பறவை வகைகள், மிருக வகைகள். இதை கேட்கும் போதே வியக்க வைக்குது இல்லைங்க. கற்பனை பண்ணி பார்த்தா இயற்கையின் அற்புதம், பிரம்மாண்டம் புரியும். இது நம்மளை ரசிக்க வைக்கும், இல்லை பிரமிக்க வைக்கும். பிரகிருதியின், இயற்கையின் எந்த ஒரு விஷயமும் கியூரியாசிட்டியையும் புத்துணர்ச்சியும் கொடுக்குமே தவிர காழ்ப்புணர்ச்சியையும் வெறுப்பையும் உண்டாக்காது. ஆனால் மனிதர்களுக்குள்ள இருக்கும் வேற்றுமை, டிஃபரன்சஸ் இன் பீப்புள், இந்த டிஃபரன்சஸ் எல்லாமே எக்ஸ்டர்னல் பை த லுக்ஸ் அண்ட் அவுட்ஃபிட்ஸ், வெளிப்புறமாக நாம் பார்க்குற வித்தியாசங்கள் தான். நாடு, மொழி, இனம், ஜாதி, மதம், தோல், கலர், வெள்ளை, கருப்பு, மாநிறம், அப்படி அவங்க உருவத்தோற்றம், குண்டு, ஒல்லி, ஹைட்டு, ஷார்ட்டு, இப்படி ஆண், பெண்கள், மூணாவது வகையை சேர்ந்தவங்க, அவங்க கலாச்சாரம், சாப்பாடு, பழக்க வழக்கம், இப்படி எல்லாத்துலேயும் டிஃப்ரென்ஸை நம்ம பார்க்குறோம். இந்த டிஃப்ரென்சஸை நம்ம பார்க்கறதுனால நம்ம தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ், எண்ணங்களும் செயல்களும் நாம் பார்க்குற டிஃப்ரென்சஸ்க்கு தக்க மாதிரி அமையும். இப்போது நம்ம நாடு, மொழி, இனம், ஜாதி, மதத்தை சேர்ந்தவங்க கிட்ட ஒரு மாதிரியும், பொதுவாக நல்ல மாதிரியும், வேறு நாட்டை சேர்ந்தவங்க, வேறு ஜாதி மதத்தை சேர்ந்தவங்க, வேறு மொழி பேசுகிறவங்க கிட்ட வேறு மாதிரி ரூடாகவும் நாம் பழகிறோம், பிஹேவ் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ இதில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம பார்வை வெளிப்புறமாக இருக்கிற வரைக்கும்
நாம் இயற்கையின் டைவர்சிட்டியையும் மனிதர்களில் டிஃப்ரென்சஸையும் மட்டும்தான் பார்க்க முடியும். நம்ம பார்வை எப்போ நாம் உட்புறமாக திருப்பி இன்டர்னலைஸ் ஆகிறோமோ அப்போ தான் நம்ம யூனிட்டியை, வேற்றுமையில் ஒற்றுமையை, யூனிட்டி இன் டைவர்சிட்டியை பார்க்க முடியுங்க. இதைத்தான் பகவான் 30வது ஸ்லோகத்தில் சர்வபூத ஸ்திதம் ஏகத்துவம் அப்படின்னு சொல்கிறார். ஏகத்துவம் அப்படின்னா யூனிட்டி, ஏகம்னா முழு முதன்மையாக இருக்கிற ஒன்று, அதுவே டிவைன் பவர், இறை சக்தி, அல்மைட்டி, காடுன்னு சொல்கிறோம். அதனால்தான் மாணிக்க வாசகர் ஏகன் அநேகன் இறைவனடி போற்றி அப்படின்னு பாடினார். ஏகன்னா இந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் வல்ல இறைவன் மட்டும்தான் இருக்கார்னு அர்த்தம். அதே சமயம் அதே பகவான் தான் எல்லா ஜீவராசிகள்லையும் அநேகனாக இருக்காரு அப்படின்னு அர்த்தம். இது எல்லாமே நம்ம பார்வை எப்படி இருக்குங்கிறத பொறுத்து அமையுங்க. பஷ்யதி அப்படின்னு சொல்லப்படுற நம்ம பார்வையை நாம் உள்முகமாக திருப்பி பார்க்கும்போது, இதயபூர்வமாக பார்க்கும்போது மட்டும்தான் நாம் பார்க்குற எல்லாமே இறைவனின் மறு உருவம் தான், கடவுளின் வேற வடிவம் தான் அப்படின்னு நிதர்சனமாக நாம் உணர முடியுங்க. அதனால் பகவான் 30வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, யார் ஒருவர் வெளியில் பார்க்குற எல்லாத்துலேயும் என்னை மட்டுமே பார்க்குறாரோ, எப்போ ஒருத்தர் தன் பார்வையை தியானத்தின் மூலமாக உள்முகமாக திருப்பி என்னில் அனைத்தையும் பார்க்குறாரோ, அப்போ அவர் என்னை விட்டு ஒருபோதும் பிரிவதில்லை, நானும் அவரை விட்டு ஒருபோதும் பிரிவதில்லை அப்படின்னு கேரண்டி கொடுக்குறாருங்க. இப்படி என்னுள் ஐக்கியமாகி எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் உயிராய் உறைந்திருக்கும் என்னையே வழிபடும் யோகி பூமியில் என்ன தொழில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவர் என்னுள் வசிக்கிறார் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் தெளிவாக சொல்கிறாருங்க. அடுத்த ஸ்லோகத்தில் ஆத்மௌபம் ஏன அப்படிங்கிற ஒரு முக்கியமான வார்த்தையை பகவான் யூஸ் பண்ணுறாருங்க. இதை ஆத்மா ப்ளஸ் ஔப்பம் ஏன அப்படின்னு பிரிக்கலாம். ஔப்பம் ஏனன்னா எம்பத்தி, பச்சாதாபம், அதாவது அடுத்தவங்க பிரச்சனையை, வேதனையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ப்ராப்ளத்தையும் துக்கத்தையும் தன்னோட ப்ராப்ளமாக துக்கமாக பார்த்து, அவங்க நிலையில் அவங்க இடத்துல நம்மளை வச்சு பார்த்து அவங்களுக்காக வருந்தி உதவுறது தான் ஔப்பம் ஏன. ஆத்மௌபம் ஏன்னா நம்ம இதயத்தில் ஆத்மாவாக குடிகொண்டிருக்கும் கடவுள்கிட்ட மற்றவங்க துக்கங்கள் நீங்கணும், போக்கணும்னு சின்சியராக மனசார வேண்டி அவங்களுக்கு உதவுறதுங்க. ஸோ இதைத்தான் 32வது ஸ்லோகத்தில் அனைத்து உயிரினங்களின் இன்ப துன்பங்களையும் தனதாகவே பாவித்து அனைவரிடத்தும் சமத்துவத்தை காணும் யோகி எல்லாரையும் விட உயர்ந்தவராக கருதப்படுகிறார் அப்படிங்கிறார் பகவான். இப்போது மகான்களை நாம் தரிசிக்கும்போது, அவங்க கிட்ட நம்ம நெருங்கும்போது, அவங்க கிட்ட இருக்கிற ஆரா, டிவைன் பவர் நம்ம பிரச்சனைகளை மறக்கடிச்சு அந்த தெய்வீக சக்தி நம்மளை உள்நோக்கி இழுக்கும். அதுவே நமக்கு சாந்தியை கொடுக்கும். உதாரணத்துக்கு இப்படித்தான் ஒரு அம்மா தன் மகளை இழந்து ரொம்பவே மனசளவில் உடஞ்சி போய் அழுதுகிட்டே ரமண மகரிஷியை பார்க்க போனாங்க. அவங்க அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, யாராலையும் சமாதானம் சொல்லவும் முடியலைங்க. ரமண மகரிஷி அந்த அம்மாவை பார்த்த உடனே அவரோட கண்களும் கலங்க ஆரம்பிச்சு அந்த அம்மா தானாகவே ஒரு அமைதி நிலைக்கு போய் கொஞ்ச நேரத்திலேயே நிம்மதியை ஃபீல் பண்ணாங்க. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்மளால் தீர்க்க முடியாத வாழ்க்கை பிரச்சனைகளையும் மனவேதனைகளையும் மகான்கள் அவங்களோட தெய்வீக சக்தினால் நம்மளையே அறியாமலே நிமிஷத்தில் தீர்த்து வைக்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நாம் தியானம் பண்ணுவோம், ஏகத்துவம் யூனிட்டி அனுபவிப்போம், யூனிட்டி இன் டைவர்சிட்டியை உணர்வோம், சமத்துவத்தை ஃபாலோ பண்ணுவோம். நல்லது. நன்றி. வணக்கம். ஓம் சாந்தி.